எப்பா 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 என்ன ஒரு மேட்ச், என்ன ஒரு கேம் பை ஆப்கானிஸ்தான். ஹிஸ்டரி கிரியேட்டடுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணியிருக்காங்க. போன ஓடிஐ வேர்ல்டு கப்பில் மேக்ஸ்வெல்லால் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் அதுக்கெல்லாம் இடமே இல்லைன்ட்டு ஆப்கானிஸ்தான் பட்டையை கிளப்பியிருக்காங்க. இந்த ஒரு மேட்சோட சின்ன ஹைலைட்ஸ் அண்ட் இந்த ஒரு மேட்ச் மூலமாக இந்த டோர்னமெண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம். டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ண ஆஸ்திரேலியா என்னமோ நம்ம ஆப்கானிஸ்தானை கம்மி ரன்லேயே ஆல் அவுட் ஆகிட்டு திரும்பி டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலான்ற இன்டென்ஷன்ல தான் இருந்திருக்காங்க. வழக்கம் போல ஆப்கானிஸ்தானோட ஓப்பனர் ரஹமதுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜாத்ரா நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ரஹமதுல்லா குர்பாஸ் லூஸ் பால்ஸ்லாம் 6-4 அடிச்சு சதுர விட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100 ரன்ஸை தாண்டிச்சு. 16வது ஓவரில் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்த ஆஸ்திரேலியா டப்புன்னு ரன்ஸே தராம குவிக்கா 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. கடைசியில் கரீம் ஜனத்தோ முகமது நபியை கஷ்டப்பட்டு ஒரு சில பவுண்டரிஸ்லாம் அடிக்க ஆப்கானிஸ்தான் 148 ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல ஸ்கோர் போர்டில் போஸ்ட் பண்ணாங்க. 149 டார்கெட் அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருவோன்ற ஒரு இன்டென்ஷனோட வந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு ஆரம்பமே சரியில்லை. நவீன் உலக் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே டிராவிஸ் ஹெட் கிளீன் போல்ட் ஆயிட்டு போவ பின்னாடியே ஆஸ்திரேலியன் கேப்டன் மிச்சல் மார்ஷும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நீங்க மட்டும் எங்க தனியா போறீங்க, நானும் உங்க கூடவே வரேன்ட்டு டேவிட் வார்னரும் அவுட் ஆக ஆஸ்திரேலியா பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஒய்ஃப் இயர் வென் மேக்ஸ்வெல் இஸ் இயர். நான் என்னதான் ஃபார்ம்ல இல்லைனாலும் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல நான் ஃபார்ம்ல வந்துருவேன்ற மாதிரி மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் போட்டு பொழந்து கட்ட, ஆனா அவருக்கு போன வருஷம் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டை இந்த மேட்ச்ல அவருக்கு யாருமே தரல. இன்னொரு பக்கம் ஸ்டாயினிஸ் அண்ட் மேத்யூ வெட்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்க போனா போங்கடா, நான் ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி தனியா ஆடி மேக்ஸ்வெல் 50 போட என்னடா இது 2023 ரிப்பீட் ஆண்டு லைட்டா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் மூஞ்சிலாம் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. ஆனா குலாபுதீன் நை பவுலிங்ல ஒரு ஸ்டன்னிங் கேட்ச நூர் அகமது பிடிக்க மேக்ஸ்வெலும் 59 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பின்னாடியே ஆஸ்டன் நெக்ரோ கமின்ஸும் அடிக்க போயிட்டு டப்புன்னு அவுட் ஆயிட்டு போவ கடைசி விக்கெட்டா இருந்த ஆடம் ஜம்பா அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் போராடி ஒரு சில ரன்ஸ்லாம் ஸ்கோர் போர்டில் சேர்த்தாங்க. அவங்களாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல போராட முடியல. கடைசி ஓவர் போட்ட உமர் சாய்பால ஆடம் ஜம்பா தூக்கி அடிக்க போய் முகமது நபி கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஆஸ்திரேலியா 127 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் ஒரு ஹிஸ்டாரிக் வின்ன வேர்ல்டு கப்ல பதிவு செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தான் பீட் ஆஸ்திரேலியா பை 21 ரன்ஸ். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரு வின்ன பார்க்கும்போது என்னமோ நம்ம இந்தியாவே ஜெயிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனா உண்மையிலே சொல்லி ஆகணும், ரியலி வெல் பிளேட், ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம். இந்த ஒரு டோர்னமெண்ட்னால குரூப் 1 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குரூப் 1ல இருக்க 4 டீமுக்குமே இப்போ செமிஃபைனல்ஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியா போகும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம்.